ஆவியானவராகிய தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவ சமூகத்திலே, தேவ சபையிலே ஆலயமாக தேவனை தொழுது ஆராதித்து கும்பிட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாக இந்த நாள்ல தேவன் அடியனை தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை முன்னறிந்து ஏற்ற நேரத்தில் அழைத்து இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் பேசக்கூடிய கிருபைய இந்த நேரத்தில் தேவன் எனக்கு தரும்படியாக உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நாட்களாக அருமையான தேவதாசர், அருமையான சகோதரி அடிக்கடியாக என்ன ஆலயத்திற்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்ன கூப்பிடுவது உண்டு. அநேக நாட்களாக சமயம் அதற்கு ஏற்றாற்போல் அமையவில்லை. இந்த நேரத்தில் இந்த நாள் நான் வந்தது என்பது வேற வழி இல்லாமல் இங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படியாக இருந்தாலும் தேவ சித்தத்திலே இது உண்டாயிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல நாம் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்குரிய வசனங்களை வாசிக்க வேண்டும், பின்பதாக அதை நாம் அசை போட வேண்டும். இப்படியாக நாம் இந்த நாளை இந்த வசனத்துக்குள்ளாக இந்த நேரத்தை நாம் என்ன பண்ண இருக்கிறோம்? செலவிட இருக்கிறோம். முதல் சாட்சியின் வசனமாக மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணணுமா? தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம் மேல உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அதுக்கு முன்னால் உள்ள வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம். ஆமென். மனிதர்கள் தேடக்கூடிய தேடுதல்ல அதிகமாக காணப்படுவது என்னது? எல்லாமே ஒரு ஜானு. எண்ணத்தை உண்போம். அடுத்து எண்ணத்தை குடிப்போம். அடுத்து எண்ணத்தை குடிப்போம். நம்ம வாசிக்கிறது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமா காணப்படும். ஒரு புசி போனா ஓகே, பரவாயில்ல. எண்ணத்தை குடிப்போம். ஒரு காலகட்டத்துல தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு நம்ம சந்ததியில நம்ம கண் பார்வையிலே அந்த தண்ணீரை குறித்ததான காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களை இன்னும் வறண்ட நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எண்ணத்தை குடிப்போம். ஆமென். அடுத்து
எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம், ஆமென் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு மனிதன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவருடைய கவலைகள் எல்லாமே இந்த மூணை சுத்தி தான் இருக்கும். ஒன்று உண்பது, எண்ணத்தை உண்போம். அடுத்து எண்ணத்தை குடிப்போம். அடுத்து எண்ணத்தை உடுத்துவோம். எப்படிப்பட்ட கவலைகள்? எல்லாவித கவலைகளுக்கும் அடித்தளம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இவைகளை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலை. ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லா நோய்களுக்கும் அடித்தளம் கவலை. பிள்ளைகளுக்கு இன்னும் சேர்த்து வைக்க முடியலையே, நாடா உழைக்கிறான், கையில் என்ன பண்ண மாட்டேங்குது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், ஆமென், எண்ணத்தை உடுத்துவோம். கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் இந்த அஞ்ஞானிகளை குறித்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். அஞ்ஞானிகள், ஞானிகள் யாரு, அஞ்ஞானிகள் யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. ஞானிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஆப்போசிட் சைடுல அஞ்ஞானிகள் ஒரு குரூப் இருக்கு. இவைகளை எல்லாம் சாப்பாடு, குடிக்கிறது, உட, இவைகளை எல்லாம் யாரு நாடி தேடுகிறார்கள்? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு தேடுதல் இருக்கிறது. அடுத்து அஞ்ஞானிகள் தேடக்கூடிய ஒரு தேடுதல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை அடிக்கடி நம்ம வாசிக்க கேட்போம். ஆனா ஆராய வேண்டும், ஆனா தியானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடுகிற தேடுதல், அஞ்ஞானிகள் தேடுகிற தேடுதல். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணி இருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அறிவு. என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்கிற குறித்ததான அறிவு நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. அறிந்திருக்கிறார். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டளைக்குள்ள அவர் வாராரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். ஆமென். உண்ண உணவை, உடுத்த உடைய, குடிக்கிற குடிப்ப அவர் பார்ப்பார். அவர் அறிந்திருக்கிறார். இந்த அறிவை நான் உணர்ந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி வாய்க்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்க்க வைக்கும். இவைகள் எல்லாம் தாண்டி வருவதற்கு கஷ்டம்தான். ஆனா தேவனுடைய வசனம் விதமாக சொல்லி இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதை அனுபவத்துல செயல்படுத்த அவருடைய கிருபையை நாடும். ஆமென். ஏன்னா இந்த உலகமே நம்ம பார்க்கிற பார்வைகள் எங்கெங்க நம்ம பார்க்கிறோமோ அங்கெல்லாம் இந்த சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. உணவுக்காக, உடுத்துதற்காக. மத்தேயு 8:20 வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு அதுக்கு முன்னால உள்ள வசனம் 19. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து போதகரே
போனாலும் நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் உம்மை பின்பற்றி வருவேன். ஆமென். இதுல உணர்வு பூர்வமா கலந்திருக்குதா, உணர்ச்சி பூர்வமா கலந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். போதகரே, நீங்க எங்க போனாலும் நான் உண்மை என்ன பண்ணுவேன்? பின்பற்றி. ஸ்தோத்ரா. எங்க போனாலும் பின்பற்றி வருவேன். ஓகே. அடுத்து அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகள் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கோ இடமில்லை என்றார். தலை சாய்க்க இடம் இல்லை. பட்டுப்படாமலும். நம்ம சொல்லுவாங்க, என்ன பட்டுப்படாம பேசுற? என்னை பின்பற்றி உம்மை பின்பற்றுகிறவன் நீர் எங்க போனாலும் நான் பின்பற்றுவேன். பார்க்கிறதுக்கு வித்தியாசமா தெரியும், ரெண்டு வசனமும் கான்ட்ரோவர்சியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா கரெக்ட். எங்க போனாலும் உம்மை பின்பற்றுவேன், ஆனால் தலை சாய்க்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லையா, அத பார்த்துக்கா. ஆமென். அப்போ உண்ண உணவு குடிக்கிற குடி ஒண்ணு, ரெண்டாவது உடுத்துற உடை, மூணாவது இந்த மூன்று காரியங்களுக்காக உலகம் இன்னைக்கு அவைகளை நாடி தேடிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத மறுக்க முடியாது. இதை குறித்ததான கவலைகள் இருக்கிறது, இதை குறித்ததான பாரங்கள் அழுத்துகிறது, இதை குறித்ததான சுமைகள் அவங்களை பலப்படுத்துகிறது. ஆனா இயேசு சிம்பிளா சொல்றாரு, முதலாவது நீ என்ன பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். அதை எப்படி தேடும்? அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா அதுக்கு என்ன நிபந்தனைய தெய்வம் வச்சிருக்கிறார்? அவருடைய சட்டத்துல, அவருடைய எழுத்துல, அவருடைய வேதத்துல, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி கூட கொடுக்கப்படுவதற்கு, அந்த கூட கொடுக்கப்படுவதை நான் பெற்றுக் கொள்வதற்கு நான் எப்படி தேடும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஹல்லேலூயா. சுவிசேஷங்கள் கடந்து சபை ஆரம்பிக்கப்பட்டு நிருபங்கள் அந்த சபைக்கு எழுதப்படும் பொழுது ரோமன் சபைக்கு பவுல் ஆவியானவருடைய துணையினால் அங்க எழுதுகிறார், ஆவியின் ஏவுதல்னால அங்க எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்னது இல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன் இவர் முதல்ல அங்க எழுதணும்? ஆவியானவர் ஏன் இவரை அத எழுத வைக்கணும்? சபையினுடைய நிருபங்களுக்கு, அந்த சபை மனிதர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இதை ஏன் தேவ ஆவியானவர் மூலமாக அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இங்க பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஏன் தேடணும்? தேவன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்ப இவருடைய மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருந்திருக்கிறதுனா புசிப்போம். அதுக்கு இங்க வசனம் இருக்கிறது, வாசிக்க கேட்போம். யாத்ராகம புத்தகம் 15:24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து
எண்ணத்தை குடிப்போம் என்றார். எண்ணத்தை குடிப்போம் என்றார். அங்க ஒரு வசனம். அடுத்து யாத்திராகமம் 32:6. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு, அதிகாலையில எழுப்புறாங்க. ஏன்னா பலியிடணும் பாத்தீங்களா? அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். சமாதான பலிகளையும் செலுத்துறாங்க. இதெல்லாம் நடக்கும். செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஆர்ஜின் எங்க இருக்குது பாத்தீங்களா? இதோடைய தொடக்கம் எங்க இருக்குது பாத்தீங்களா? ஏன் ஆவியானவர் தேவ பிள்ளைகள் மூலமாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சபைக்கு நிருபங்கள் எழுதுகிறது வேற, சபை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அது வளர்றது வேற. ஏன் இந்த வசனத்தை திரும்ப 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 வலியுறுத்த வேண்டும்? ஆர்ஜின் அங்க, அதனுடைய மூலம் அங்க. பலிகளெல்லாம் செலுத்திட்டு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, அதே கான்செப்ட தேவன் அவர் ஊழியர் செய்த நாட்கள்ல, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வராரு. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும். இவங்களுடைய காரியங்களே எல்லாம் புசிக்கிறது குடிக்கிறதும் என்னதுதான், எப்படிதான் அத இவர் உடைக்கிறதுக்கு உரிய காரியங்கள்ல முன்வைக்கிறாரு. அப்ப அது ஆவியான ஒரு மூலமாக பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்னது இல்ல, அப்ப இந்த புசிப்பும் குடிப்பும் விளையாட்டும் எங்க ஆரம்பமானது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல ஆரம்பமானது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் இதான் ஆர்ஜின். அவங்களுடைய ஆத்துமாவுல, அவங்களுடைய ஆவியில, அவங்களுடைய சரீரத்துல, இந்த ஆத்துமாவுல புசிப்பு, ஆவியில குடிப்பு, சரீரத்துல விளையாட்டு, இரண்டரை கலந்ததுனால அது சந்ததி சந்ததியாக அவங்களுடைய இரத்தத்துல கலந்துருக்கு. அதை இயேசு கரெக்டா அங்க உடைக்கிறார். அதற்கு ஆரம்பமாக நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த பிரச்சனை எங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேட விடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நாட விடாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய ஆத்மாவிலையும் ஆவியிலையும் சரீரத்திலையும் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன புசிப்பு இருக்கிறது, என்ன குடிப்பு இருக்கிறது, என்ன விளையாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை அறியாமலே நம்ம பலிகளை செலுத்தலாம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தலாம், சமாதான பலிகளை செலுத்தலாம், எல்லா பலிகளையும் செலுத்தலாம். நம்மளை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேட நாட தடையா இருக்கிற புசிப்பு என்ன, குடிப்பு என்ன, விளையாட்டு என்ன? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான புசிப்பும் குடிப்பும் அங்க இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணலாம்? புசிக்கவே புசிக்கலாம். எவ்வளவு லிபர்ட்டி, சுதந்திரம். தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. நீ சகல விருட்சத்தின் கனி என்ன பண்ணலாம்? புசிக்கவே புசிக்கலாம், புசிக்கவே
புசிக்கலாம். அடுத்து ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. புசிக்கத்தக்கது என்னது, புசிக்கத்தகாதது என்னது? அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய், புசிக்கவே புசிக்கலாம் கட்டளையிட்டார். அந்த கட்டளையானது, புசிப்புக்கு அடுத்த கட்டளையானது அவனுடைய மனதுல, அவனுடைய ஆவியில விளக்காக, வெளிச்சமாக எரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. கட்டளை இட்டார் என்ற கட்டளை அவனுடைய வாழ்க்கையில தீபமாக, கட்டளையே விளக்காக அவனுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆதி மனிதனுடைய வாழ்க்கையில, ஆதி பெற்றோர்களுடைய வாழ்க்கையில புசிப்பை குறித்ததான கட்டளை தீபமாக, வெளிச்சமாக அவனுடைய வாழ்க்கையில எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, அல்லேலூயா, எரிந்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்ப நம்மளை குறித்ததான தேவ சித்தம் புசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை பருகணும், தேவனுடைய ராஜ்யத்துல நீதியின் காரியங்களை செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனா அதை செய்ய மறுக்கிற, செய்ய தடை பண்ணுகிற, எதிராக இருக்கிற காரியங்கள் என்ன? அந்த விளக்கு அணைகிற காரியங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆமென். சாகவே. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? சாகவே சாவாய். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஏதாவது இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தொடுதலா இருக்கிறதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவை. உண்ணது, குடிக்கிறது, உடுத்துறது, ஸ்தோத்திரம். என் வாழ்நாள் முழுவதும் இந்த காரியங்களுக்காக என்னுடைய ஜீவனத்தை, என்னுடைய ஜீவனை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள்ல என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய நிலை என்ன? ஹல்லேலூயா. அப்ப இது நமக்கு தெரியாது. போயிட்டே இருப்போம், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா பிசாசின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அங்க வருகிறது என்பதை நம்ம உணர வேண்டும். முதல்ல என்ன சொன்னாங்க? 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையோ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னாரு, நீ சகல விருட்சத்தின் கனி என்ன பண்ணலாம்? புசிக்கவே புசிக்கலாம். ஆனா அங்க பிசாசு என்ன சொல்றது? புசிக்க வேண்டாம். ஆமென். அடுத்து, ஸ்திரீ
சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. அதான் நீ அதை சாப்பிட்டா நீ என்ன பண்ணிடுவ? சாகவே சாவாய். வாயின் வார்த்தைகள் சாகாதபடிக்கு. இந்த ரெண்டையும் அங்க வந்து பிசாசிட்ட பேசும்போது பிசாசு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது. என்னது? நீங்க என்ன பண்ணுறதில்ல? ஆமென், அல்லேலூயா. நம்ம நோக்கி வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நம்மை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தைக்கும் பிசாசின் வார்த்தைக்கும் இனம் கண்டுபிடிப்பது எப்படி? அப்படி இல்லைன்னா தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய தேடுதலை நம்மளால என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. வாரந்தோறும் வருவோம், பலிகளை செலுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா திங்கள் டு சாட்டர்டே வேற நான் அவரை தேடுகிற தேடுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான். இப்ப இது அப்படியே வரும்பொழுது காயின் ஆபேல் ஸ்தோத்திரம் அப்படியே முடிச்சு நீங்க வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட பாத்தீங்கன்னா மேக்சிமம் சண்டை வந்து எதுக்குதான்? சாப்பாடு சண்டை. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் எங்கன்னா ரத்தத்துல கலந்த காரியங்கள். அப்ப இந்த ரத்தத்தில் கலந்த காரியங்கள் எதையின் அடிப்படையில் இருக்கிறது? உண்ண உணவு, உடுத்த உட, சாப்பாடு. உண்ண உணவு, குடித்தல், ரெண்டும் ஒண்ணு. அடுத்து உடுத்த உட, மூணாவது இருக்க இருப்பிடம். இந்த மூணை சார்ந்துதான் அங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஆக்சுவலா முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான். ஆனா பிசாசு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அந்த புசித்தலையும் குடித்தலையும் இருத்தலையும் அவன் என்ன பண்ணிட்டான்? இவனை விட்டு விலக்கி விட்டான். அப்ப முதலாம் மாதம் இழந்த புசிப்ப, முதலாம் மாதம் இழந்த உடைய, முதலாம் மாதம் இழந்த இருப்பிடத்தை திரும்ப நமக்கு ரீசெட் பண்றதுக்கு இரண்டாம் மாதமாக இயேசு புசிப்பாக குடிப்பாக நம்முடைய அடைக்கலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று நமக்கு அவர் கற்பித்து அதை ஆவியானவர் மூலமாக சபைக்கு அவர் கொடுத்து போகிறார். அததான் பவுல் எழுதுகிறார் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நீதியாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதை நம்ம தேடணும், இதை நாடணும். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய தேடுதல் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக போகின்றதா அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பிசாசின் தந்திரங்களுக்கு ஏற்ப நம்முடைய தேடுதல்கள் இருக்கின்றதா? அல்லேலூயா. உண்ண உணவு நமக்கு தேவைதான், உடுத்த உட தேவைதான், இருக்க இருப்பிடம் தேவைதான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய முழு மனதும், நம்முடைய முழு ஆவியும், நம்முடைய முழு சரீரமும் அதுக்குரிய எனர்ஜிய 24 மணி நேரமும் இன்று 7 நாளும் நம்ம எதுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா.
காலையில எழும்புனதுல இருந்து நைட்டு வேற 7 நாள் 30 நாள் 300 இப்படி போனா தேவனுடைய ராஜ்யத்தை எப்ப தேடுறது? தேவனுடைய ராஜ்யத்தை அவர் சொன்ன பிரகாரமாக நீதியாக சமாதானமாக சந்தோஷமாக எப்ப தேடுகிறது? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த நீதியை என்னன்னு பார்க்கணும், சந்தோஷத்தை என்னன்னு பார்க்கணும், சமாதானத்தை என்னன்னு பார்க்கணும். இதை நம்ம தேடுதல் செய்யவில்லை என்றால் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. இப்படி சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஒரே ஞான போஜனத்தை என்ன பண்ணாங்க? புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஞான பானத்தை என்ன பண்ணாங்க? அப்போ போஜனம் கொடுத்திருக்கிறாரு, பானம் கொடுத்திருக்கிறாரு, இருக்கிற இடம். ஆமென். 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் கிடையாது, இருக்கிற பாலைவனமே அவங்களுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம்! பாலைவனத்துல உட்கார முடியுமா? முதல்ல நிக்க முடியுமா? அங்க ஸ்தோத்திரம். தீங்கு விளைவிக்கும் எத்தனையோ மிருகங்கள். இது போக வெயில் எல்லாம் நம்ம ஊர் வெயில் கிடையாது. பகலிலே இரவிலே இருக்கிற இடத்தை சரியா நிலைநாட்டி ஞான போஜனம் ஞானமா இயேசுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டுல தெய்வம் அவங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? அதை விட்டுக்கிட்டு மோசைக்கு முன்னால போய் அழுகிறது. எப்படி? கொம்மட்டி காய்களை வெள்ளையங்காய நினைக்கிறோம். அவே அதான் பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாதல்ல. ஆமே, எல்லாம் இருக்கும்போது அருமை தெரியாது. அதை விட்டுக்கிட்டு இல்லாததுக்கு போய் தேடுகிறது, ஒண்ணுமே இல்லாத கீழ்த்தரமான காரியங்களை போகிறது. ஆனா தெய்வம் நம்மளை அந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். சோ அதை மறந்து இதெல்லாம் பிரச்சனை வந்து, அந்த சாப்பாடுல பிரச்சனை வந்து, அந்த புசிப்புல பிரச்சனை, குடித்தல்ல பிரச்சனை, சரீரத்துல விளையாட்டு காரியங்கள் பிரச்சனை, இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவராகிய இயேசு புசிப்பாக குடிப்பாக நீதியாக மாம்சமாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இது எங்க கொண்டு போய் விடுகிறது? இந்த மாதிரி காரியங்களை நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம, நீதியை தேடாம, சமாதான சந்தோஷத்தை நம்ம தேடாம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அது எங்க போய் முடியும் அப்படின்னா, வாசிங்க, அடுத்த வாசிங்க, அந்த வசனம் தான் 10. ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் கொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. போஜனத்துல ஆரம்பித்து இச்சையில வந்து முடியுது. ஸ்தோத்திரம். அப்ப போஜனங்கிறது
லிட்டரல் மீனிங், சாதாரண ஒரு அர்த்தம். ஆனா அது எதுல கொண்டு போய் முடிகிறது அப்படின்னா இந்த விஷயத்துல முடிகிறது. அதனால்தான் தேடுதல் ரொம்ப முக்கியம். எதை தேடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல தேவன் சரியான தேடுதல் தான் வச்சிருந்தாரு. ஆனா பிசாசுடைய வார்த்தைகள் அந்த தேடுதல ட்ராக் மாற பண்ணிடுச்சு. அங்கிருந்து ஆரம்பித்தது அந்த தேடுதல அவன் புசிப்புக்கு நேராக கொண்டு போய், குடித்தலுக்கு நேராக கொண்டு போய், விளையாட்டுக்கு நேராக கொண்டு போய் ஜனங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கு அப்படிங்கிறது தெரியும், ஆனா முடியல. புசிக்க நினைக்கிற முடியல. அப்ப என்ன செய்யும்? அதை எப்படி புசிக்கும்? அடுத்த வசனம் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் ஆராதனைக்காரர். ஏன் இங்க இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது ஏன் விக்கிர ஆராதனையோடு இது இணையுது? ஆதியாகமத்துல அவன் ஆரம்பிச்சு அப்படியே அந்த ரத்தம் மோசேயுடைய ஜனங்கள், அந்த ஜனங்களுக்குள்ளாக போய் அந்த ஜனங்களுடைய காரியங்கள் இந்த காரியங்களை இருந்ததுனால இத அதே பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது விக்கிரக ஆராதனை, அல்லேலூயா, விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:23, 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் பண்ணுதல் அதுவே ஒரு பெரிய காரியம், பெரிய ஒரு குற்றம். அந்த பில்லி சூனியம் இரண்டகம் பண்ணுதல் எங்க கொண்டு போய் முடியுது? பில்லி சூனியம், அடுத்து முரட்டாட்டம், அவபக்தி, ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த விக்கிரக ஆராதனை இருக்குன்னா இதுக்கு முன்னால உள்ள காரியங்கள் இருக்குது. ஆமென். இந்த காரியங்களா இருந்தா எந்த ஒரு காரியமும் இருக்கும். நீங்க இதை வச்சு இந்த அப்படியே நீங்க அதை தேடுனீங்கன்னா அதுல அநேக காரியங்கள் வரும். ஏன் இது நம்மள தேடுதல்ல ஏன் சரியா போக விட மாட்டேங்கிறது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய உள்ளார்ந்த மனிதன்ல ஏதாவது இருக்குதா? வெளிப்புறமாக மனுஷன் பார்ப்பான், நம்முடைய உள்ளார்ந்த மனிதன்ல நம்ம நிதானிக்கணும். அந்த நிதானிக்கிறதுக்கு நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் தான் நம்மள கண்ணாடி, இதுதான் நம்முடைய லட்சணத்தை நமக்கு காட்டும். அதனாலதான் லட்சணத்தை காட்டுறதுனாலதான் நம்முடைய ஒரிஜினல் தெரிஞ்சதுக்காக இதை நம்ம எடுக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுத்துக்கிட்டு திங்கள் டு சாட்டர்டே வேற எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா பார்த்தா லட்சணம் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. கசப்பா இருந்தாலும் குடிச்சாதான் நோய் தீரும். நோய் நமக்கு தெரியும், மருந்து கசப்பு தான், வேற வழி இல்லை. எப்பவுமே சாப்பிட ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஐயோ கசக்குது, வேண்டாம் 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 விட்டோம்னா கடைசியில திரும்பவே முடியாது. குற்றத்துல மிகப்பெரிய குற்றம் விக்கிரக ஆராதனை. அப்ப இந்த விக்கிரக ஆராதனை நம்ம செய்யலன்னா பரவாயில்ல, நம்ம லிட்டரலா போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்துல கோட்டை விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கிறோம்னு அர்த்தம். கவனம். கடந்த நாட்கள போய் பண்ணோம், எடுத்தோம், வந்துட்டோம். இப்ப நம்ம லிட்டரலா போய் பண்றது கிடையாது. ஆனா இன்னொரு ஏரியாவில நம்மள அறியாமலே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன வழி? அதை கிளியர் பண்றதுக்கு என்ன வழி? புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தேவனுடைய வார்த்தைக்கு நேரான அந்த புசித்தல் குடித்தல் நீதி இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான புசித்தல் குடித்தல் விளையாடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது இருந்துச்சுன்னா அது விக்கிரக ஆராதனையாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இதை கிளியர் பண்றதுக்கு தெய்வம் ஒரு முறையை உண்டு பண்ணார்.
அந்த முறைதான் ஆவியானவர் மூலமாக பவுல் பேசுகிற காரியம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசித்தலும் குடித்தலும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீதி சங்கீதம் 119 123 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 123. உம்முடைய ரட்சிப்புக்கும் உம்முடைய நீதியின் வார்த்தைக்கும் காத்து இருக்கிறதினால் உம்முடைய நீதியின் வார்த்தை என்னுடைய சரீரத்துல உள்ள விளையாட்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான செயல்பாடு நீங்க வேண்டும் என்றால் நீதியின் வார்த்தைக்கு காத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரத்துல, என்னுடைய அவயவங்கள்ல, என்னுடைய ரத்தத்துல அந்த நீதியின் வார்த்தை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளையாட்டை, அந்த தேவனுக்கு விரோதமான நீதியின் அநீதியான அவயவங்களை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் நைட்ல நடக்காது. இந்த டே பை டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். என் சரீரத்துல அந்த விளையாட்டான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான விளையாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா நீதியும் அடுத்து சமாதானம். 119 165 சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. என்ன சமாதானம் உண்டு? அவர்களுக்கு அல்லேலூயா. நம்முடைய ஆவியில தேவனுக்கு விரோதமான குடித்தல், தேவனுக்கு விரோதமான குடிப்பு, அந்த குடிப்புங்கிறது அந்த 2 கொரிந்தியர்ல 6:16 அந்த 1 கொரிந்தியர் 10:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அது யூதா 18 யூதா 18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று. இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர். அப்ப அந்த ஆவியில குடிக்கிற அனுபவம் இந்த ஆவியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நீதிங்கிறது சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், விளையாட்டுகிற காரியம், அந்த காரியம். அப்ப ஆவியில அந்த குடிக்கிற அனுபவம். அப்ப அந்த ஆவி அந்த பரியாசத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கும். யோபு 34:7 யோபு 34:7 யோபு 34:7. யோபுவை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடிக்க. அப்ப அந்த பரியாசம் தண்ணீரோடு இணைகிறது பைபிள்ல. இப்படியாதான் வியாக்கியானங்கள் எடுக்கணும். பரியாசம் என்பது தண்ணீரை போல பருகிற காரியங்கள், குடிக்கிற காரியம். அப்ப இந்த பரியாசம் எப்படி இருக்கிறது? ஆவியில ஒரு இச்சை இருக்கிறது. அது எப்படி உண்டாகிறது? வாசிக்க யூதா 18ல கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று. ஆமென். இப்ப தெய்வத்துக்கு விரோதமான புசிப்பு நம்முடைய ஆவிய இந்த மாதிரி விதத்துல கொண்டு போகும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஆவியில இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா சமாதானம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நிம்மதி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஒரு பாட்டு அப்படி பார்க்கும்போது ஓகே, அப்புறம் வெளியே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, திரும்பியும் பல. அப்ப இதெல்லாம் ரெகுலரா இருக்குதுன்னா நம்முடைய ஆவியில நம்ம தெய்வத்தை தேடுகிற விதத்துல தேடலன்னு அர்த்தம். ஆமென். அப்ப அப்படி இருக்கும்போது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த அவர்களுக்கு
சமாதானத்தை கொடுக்கிற அந்த வேதத்தை நம்ம புசிக்கணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல எஸ்ஐக்கு எல்லாம் பார்த்தோம்னா அந்த தோல் சுருள் புசிப்பான், வாய்க்கு கசக்கும், வயிற்றுக்கு அந்த மாதிரி இருக்கு. என்னுடைய வார்த்தைக்கு மகிமையுண்டாவதாக. அடுத்து சந்தோஷம். ரோமர் 15:16. ஏசாயா 15:16. ஏசாயா 16:15. வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன வசனியா? எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன பண்ணேன்? உட்கொண்டே. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடுக்கும் இல்ல, அது நீதி, சமாதானம், சந்தோஷம். நீதி தேவனுடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய சரீரத்தை உண்டாக வேண்டும். அப்ப விளையாட்டு கொஞ்சமா சமாதானம் நம்முடைய ஆவியில தேவனுடைய வேதத்தின் மூலமாக அந்த வேதத்தை புசிக்க 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 அதை நம்ம பருகுகின்றோம். நம்முடைய ஆவியில இருக்கிற அந்த காரியங்கள் மாறும். தேவத்துக்குறவான குடித்தல், நம்முடைய ஆத்துமாவுல இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த புசிப்பு அது மாறணும். அப்படின்னா அப்படி அந்த புசிப்பு அங்க இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, முகம் ரொம்ப இதாதான் இருக்கும். ஆனா இவன் மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருப்பான், ஒரு விதமான கட்டு. அப்ப அதெல்லாம் கிளியர் ஆகும். அது எப்போ? நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்ப அதை எப்படி சாப்பிடுறது? யோவான் 6:54 வாசிக்க கேட்போம். யோவான் 6:54. புசிப்புல உள்ள பிரச்சனையை மாத்த புசிப்பாதே. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. அப்ப இரத்தத்தின் உயிர் எதுல இருக்கிறது? மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கிறது? ரத்தத்துல இருக்கிறது. அப்ப மாம்சத்தை புசிச்சிட்டோம்னா மாம்சத்தையும் புசிக்கிறோம், ரத்தத்தையும் பானம் பண்றோம். ஆமென். அப்ப அந்த மாம்சம்ங்கிறது என்னது, ரத்தம்ங்கிறது என்னது? யோவான் 1:14. யோவான் 1:14 வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி மாமிசத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அப்ப மாமிசத்தை புசித்தா ரத்தத்தையும் பானம் பண்றோம், மாம்சத்தையும் புசிக்கிறோம். அப்ப மாமிசம் என்பது என்ன, ரத்தம் என்பது என்ன? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ புசித்தல் உள்ள பிரச்சனை இன்னர் ஏரியாவுல உண்டான பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற புசித்தல் மூலமாக, குடித்தல் மூலமாக, அந்த கிரியை நடப்பிக்கிறது மூலமாக அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஒரு காரியத்தை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணார். அல்லேலூயா. அவர் யார் யாருக்குள்ளதான் இந்த மாதிரி புசித்தல் மூலமாக, குடித்தல் மூலமாக அவருடைய ஆலயமாக இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் அவர் அப்படியாக வைத்திருக்கிறார்களோ, தனக்குள்ளாக கொண்டிருக்கிறார்களோ, அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புசித்தலும் குடித்தலும் விளையாடுதலும் மாறி 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 அவருடைய மகிமையை, யோவான் 1:14, அவருடைய மகிமையை கண்டோம். எப்படி மகிமையை பார்க்கணும்னா ஆமென், இந்த புசித்தல் குடித்தல் அவருடைய நீதி, அந்த வார்த்தை மாமிசமாக நம்முடைய சரீரத்துல இரத்தமாக நீதியாக செயல்படும் பொழுதுதான் அந்த மகிமை உண்டாகும். ஆமென். அந்த மகிமை உண்டாகும்.
ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவோ நமது ரூபத்தின்படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல் ரூபம். சங்கீதம் 8 வசனம் என்னையா வாசிங்க. உமது விரல்களில் சங்கீதம் 8:3 வாசிங்க. உமது விரல்களில் கிரியையாகிய உம்முடைய வசனங்களையோ நீர் ஸ்தாபித்த சந்திரனையோ நட்சத்திரங்களையோ நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைப்பதற்கோ மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கோ. மகிமை எத்தனை வசனம்? சங்கீதம் 8. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. அங்க ஆதியாகமம் 1:26ல தேவ சாயலாக உண்டாக்கினார், தேவ ரூபத்தின்படி உண்டாக்கினார். எங்க தேவ மகிமையின்படி உண்டாக்கினார். அந்த புசித்தல் மூலமாக, குடித்தல் மூலமாக, விளையாட்டு மூலமாக அவங்க இழந்தாங்க. மீண்டுமாக இயேசுவை, இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவை யார் யாரு புசிக்கிறாங்களோ குடிக்கிறாங்களோ நீதியாக எண்ணுகிறார்களோ அங்கே அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புசித்தலுக்கு விரோதமாக நம்ம பண்ணும்போது அது விக்கிரக ஆராதனை கொண்டு முடியும். விக்கிரக ஆராதனைங்கிறது சூனியத்துக்கும் இரண்டகம் பண்ணுதலுக்கும் எங்கெங்கெல்லாமோ போகுது. நம்மளை அறியாமலே நம்மளை அது கண்ட்ரோல் எடுக்கும். ஸ்தோத்திரம். அப்ப இவரை நம்ம புசிக்க 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 அவருடைய மகிமை, அவருடைய சாயல். அது எப்படி அவருடைய சாயல்? ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு. யாருடைய சாயலுக்கு? நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப இழந்த மகிமை, இழந்த சாயல், இழந்த ரூபம், புசித்தல் குடித்தல் அவருடைய நீதியாக மாறுதல். அப்படி வரும்பொழுது அந்த புசித்தல்ல ஆத்துமா நிறைந்து இருக்குதுன்னா என்ன நடக்கும்? கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ இதெல்லாம் நடக்கும். ஆவியின் கனி அவரை புசிக்கிறது மூலமாக ஆத்துமாவிலிருந்து வெளிப்படும். ஆமென். அவரை குடிக்கிறதுனால, அவரை பானம் பண்ணுகிறதுனால. எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலி. அல்லேலூயா. எதின் பலனாகிய எதனுடையது? அவருடைய நாமத்தை துதிக்கும். நாமத்தை துதிக்கும். அல்லேலூயா. நல்ல நாமங்களை ஆராதித்தேங்க, துதித்தேங்க, ரொம்ப சந்தோஷம். எத்தனை சபைகள் இதெல்லாம் நடக்கும்? அவருடைய நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலி. ஆவியில அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒரு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்றது இல்ல, திங்கள் டு சாட்டர்டே வேற பண்ணிட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து பண்ணலாம். ஆமென். அப்பதான் இது மாறும். அடுத்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா இல்ல எப்பொழுதுமா? அல்லேலூயா. அப்ப ஆவியில இந்த பானம் உங்களுக்குள்ளாக இருக்குது, நீங்க பருகி கொண்டே இருக்கிறீங்களா? இது நடக்கும். அந்தி சந்தி மத்தியானம் ஒரு முறை 7 முறை தூக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாளுக்கு. ஆமென். அவனுக்கு எப்படி நேரம் இருந்துச்சு? சரீரத்துல விளையாட்டு எல்லாம் மாறி
அவருடைய நீதியின் கனிகளாய் நிறையணும். பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால். நீதி என்பது சரீரம். சரீரத்துல நீதியின் கனிகளாக என்ன பண்ணணும்? நிறையணும். ஆவியின் கனி 9, உதடுகளின் கனி 1, நீதியின் கனி கனிகளா கனியா? அப்ப மொத்தம் எத்தனை? கணக்கெல்லாம் சரியா தானே இருக்குது. அப்புறம் மொத்தம் 12 கனிகள் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்துல இருந்து வெளிப்படும். நீங்க புசிக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க குடிக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க நீதியினால நிறைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய சட்டத்தின் அடிப்படையில, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில. ஆமென். புசித்தல் உண்டாகணும், குடித்தல் உண்டாகணும், நீதியான காரியங்கள் உண்டாகணும். ஆமென். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நமக்குள்ளாக அதை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது லூக்கா 17:20 நடக்கும். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு, இவங்க எப்ப பார்த்தாலும் எப்படிதான் பாக்குறது? தேவனுடைய ராஜ்யம் எங்கேயாவது வருமா? வருஷத்துக்கு ஒரு டைம் நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு ஆள் எழுப்பி இப்ப வர்றாரு அப்பா வர்றாருங்கிறாங்க. அல்லேலூயா. இதே காரியம் தான் அன்னைக்கும் இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையில யார் ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்தை புசிப்பும் குடிப்பும் அல்லாம அவருடைய ராஜ்யத்தின் அடிப்படையில, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில, அவருடைய சட்டத்தின் அடிப்படையில யார் ஒருவர் புசிக்கிறார்களோ, குடிக்கிறார்களோ, நீதியாக எண்ணுகிறார்களோ, அங்கே அவர்களுக்குள்ளாகவே அது இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அத தெளிவா சொல்றார், தெளிவா சொல்றார். அதற்கு இயேசு இதோ இங்கே என்றும், இங்கே அதோ அங்கே என்றும், இதோ இங்கே ரைட், இதோ அங்கே லெஃப்ட் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். என்ன வார்த்தை? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். சோ சுற்றி புற்றிலும் பார்க்கிறதுக்கு வேலையே இல்ல. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறது. 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் பாஸ்டர், எனக்குள்ளாத தேவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படுகிறது? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக நீதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக கட்டப்படுகிறதா? தேவத்தை புசிப்போம், குடிப்போம், விளையாடும், இப்படியாக என்ன நானே நிதானித்து அறிந்தால் எழுமிந்து போமா தேவ சமூகத்துல கண்களை மூடி, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி என்னது உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் தெய்வம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென். தெய்வமே, நடத்தும் தெய்வமே. கண்களை மூடி தேவ சமூகத்துல தேவன் நம்மை நடத்துகிற அந்த விதத்துக்காக ஸ்தோத்திரத்தை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே என்னை நடத்துகிற விதத்துக்காக உமக்கு நன்றி தேவன்.
என்னுடைய ஆத்துமாவில், ஆவில, சரீரத்துல உடைய வார்த்தைக்கு விரோதமான புசித்தல் இருக்கக்கூடாது. உடைய வார்த்தைக்கு விரோதமான குடித்தல் இருக்கக்கூடாது. உடைய வார்த்தைக்கு விரோதமான விளையாட்டுகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தானால் எங்களை உணர்த்தும் தெய்வம், எங்களை நடத்தும் தெய்வம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும் ஐயா. நம்முடைய மகிமையின் வழியிலே நடத்தும். நம்முடைய சாயலாக மாற என்னை நடத்தும் தெய்வம். கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. கண்களை மூடி அங்கங்க பார்க்க கூடாது. தேவ சமூகத்துல உங்க மனதுல நீங்களே உங்களை கேட்கணும், நான் எப்படி இருக்கிறேன், என் நடக்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய புசித்தல் எப்படி இருக்கிறது, என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறதா, நீதியாக இருக்கிறதா. தேவ சமூகத்துல உங்களை நீங்களே நிதானிக்கிற ஒரு நேரம். கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கண்களை மூடி நம்மை நிதானிக்கிற நேரத்துக்குள்ளாக நம்மை நடத்துவதற்கு